நம்ம வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு பசங்களுக்கு இருக்கிறாங்களா, மாமியார் மாமனார் இருக்காங்களா, கஞ்சி காய்ச்சி வச்சுட்டு வரணுமா, டீ போட்டு வச்சுட்டு வரணுமா, இத்தனையும் பண்ணிட்டு வந்தாதான் வெளியே வர முடியும். அப்படியே அதுக்கு வந்தப்புறமா வீடு மனசு எங்க இருக்கும்? வீட்டுல தான் இருக்கும். அது வீட்லயே மனசு இருந்தா கூட நீங்க உங்களுடைய வேலையும் இங்க செய்திருக்கிறீங்கன்னா, இந்த மாவட்டத்துல நான் எங்க போனாலும் பிரச்சாரத்துக்கு எல்லா ஊருக்கும் போவேன். அங்க போனோடனே முதல்ல அங்க மீட்டிங் போற இடத்துல பஸ் ஸ்டாண்ட்லயோ இல்ல பக்கத்துல ஏதோ ஒரு முக்கூட்ல எல்லாம் ஒரு சின்னதா மீட்டிங் போட்டு பிரச்சாரத்துக்கு ஏற்பாடு பண்ணிருப்பாங்க. அங்க போய் நிக்கும் போது இந்த மாதிரி பசுமை நிற சீருடை போட்டுட்டு நீங்க தூய்மை காவலர் நிறைய பேர் ஒரு 10 பேராவது இருப்பாங்க. அவங்க உட்காந்து என் மீட்டிங் கேட்பாங்க. நான் முடிச்சுட்டு வந்தேன்னா அவங்கள எல்லாம் பார்த்து ஒரு சால்வை போட்டு அவங்க கிட்டலாம் கொஞ்சம் பேசிட்டு இருப்பேன். ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா இது ஒரு அரசாங்க கௌரவமான ஒரு வேலை. நீங்க இருக்கிறதுனாலதான் அந்த இடம் நல்லா இருக்கு. இல்லைன்னா எப்படி இருக்கும்னு யோசிச்சு பார்க்கவே முடியாது. வீட்டையே கூட நிறைய பேரால சுத்தமா வச்சுக்க முடியாது. ஆனா அந்த ஊரையே நீங்க சுத்தமா வச்சிருக்கிறீங்க. உங்களுக்கு முதல்ல என்னுடைய மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவிச்சுக்கொண்டேன். ஏன்னா அந்த வேலைன்றது சாதாரண வேலை கிடையாது. இன்னைக்கு இந்த வேலை செய்யறதுக்கு கூட ஆட்கள் கிடையாது. வெளியூர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அதுக்கு கூட மெஷின் தான் வச்சிருப்பாங்க. அதுக்கெல்லாம் ஆள் கிடையாது. ஆனா அங்க குப்பை போட மாட்டாங்க. வெளிநாட்டெல்லாம் பாத்தீங்கன்னா குப்பை, பிளாஸ்டிக் குப்பை அதெல்லாம் தெருவில் போடக்கூடாது. ஒரு குப்பை தொட்டியில தான் போடணும். எதுவுமே நம்ம தரையில போடுறோம். நம்ம ஊர்ல அப்படி கிடையாது. குப்பை தொட்டி தேடின்னு போய் யாரும் போட மாட்டாங்க. அங்கங்க அப்படியே நினைச்ச நேரத்துல போட்டுருவாங்க. அப்ப குப்பை விழுந்துகிட்டே இருக்கும். அதை எடுக்கணும். அதனால அந்த வேலையை தொடர்ந்து காலையில 7 to 8 தான் பண்ண முடியும். இல்லை, எல்லா நேரமும் நடந்துட்டு இருக்கும். குப்பை இருந்துகிட்டே இருக்கும். அதை நீங்க சுத்தம் பண்ணிட்டே இருக்கணும். அந்த ஊரை தூய்மையாக வைத்திருக்கக்கூடிய உங்க தூய்மை காவலருக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். முதல்ல தேங்க்யூ. அதுதான் நம்ம சொல்லணும். ஏன்னா ஊரை பார்க்கும்போது அழகா இருக்கும். ஏன்னா நீங்க அது உங்களாலதான். வேற என்ன இருக்கு? இங்க பெரிய அருவி இருக்கு, நீர்வீழ்ச்சி இருக்குது, மழை இருக்குது, பசுமையா இருக்கெல்லாம் ஒண்ணும் சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம ஊர்ல காஞ்சி போய் தான் இருக்குது. ஒண்ணும் பெருசா இருக்கா, தண்ணி கூட கிடையாது. ஆனா அந்த ஊரை சுத்தமா வைத்திருக்கக்கூடிய உங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். முதல்ல இன்றைக்கு உங்களையெல்லாம் பார்த்ததுல அதுக்கு மேல சந்தோஷம். ஏன்னா அது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். நீ உங்களுடைய கோரிக்கைகள் சொன்னாங்க. நிரந்தர பணி, அவங்களுடைய அந்த சம்பள உயர்வு, அப்புறம் பணி நிறைவடைஞ்ச உடனே வரக்கூடிய அந்த ஓய்வூதியம் போன்ற எத்தனையோ விஷயங்கள் இருக்கு. அதையெல்லாம் செய்யணும்னு. ஏன்னா ஏற்கனவே இதற்கான போராட்டங்களை நிறைய கடந்த வருடம் தொடர்ந்து செய்துட்டு இருந்தாங்க. அப்ப கூட சென்னையில ஒரு போராட்டம் நடந்தது. அப்ப மருத்துவர் அன்புமணி அந்த போராட்டத்துல போய் கலந்துகிட்டார். டிவியில அந்த போராட்டத்தை பத்தி போடவே இல்லை. இப்ப நம்ம போராட்டம் இன்னைக்கு செய்யறீங்கன்னா அது சென்னையில போய் கேட்கணும். சென்னையில தான் அதிகாரிகள் இருக்காங்க. அவங்க காதுல விழணும்ல. அவங்க காதுக்கு யார் கொண்டு போறதா டிவியில போடணும், பேப்பர்ல போடணும். இவங்க போராட்டம் செய்யறாங்க, இவங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கு, இந்த பிரச்சனைய சென்னையில கொண்டு போய் சொல்லணும். இப்ப எங்களை மாதிரி சட்டமன்ற உறுப்பினரும் நாங்க சொல்லுவோம். இருந்தாலும் நீங்க செய்யும் பொழுது அதை எல்லா உலகத்துக்கும் தெரியப்படுத்த வேண்டிய கடமை அந்த டிவிலயோ பேப்பர்லயோ வரணும். அதுவே போடாம இருந்தாங்க. அதற்கப்புறம் தான் மருத்துவர் அன்புமணி போய் அந்த போராட்டத்துல கலந்து கொண்டார். அவரே போய் அங்க உட்கார்ந்த அப்புறம் தான் டிவில எல்லாம் போட ஆரம்பிச்சாங்க. பெரிய போராட்டம் போல இருக்கு, இதை பத்தி நம்ம பேசணும்னு சொல்லிட்டு. அந்த அளவுக்கு முக்கியமான இந்த போராட்டங்களை எல்லாம் நீங்க எனக்கு சொல்லியிருக்காங்க. எவ்வளவு வருஷக்கணக்காக எத்தனை ரொம்ப ரொம்ப குறைவான ஊதியத்துல செய்துட்டு இருக்கிறாங்க அப்படின்ற விஷயம் எல்லாம் சொன்னாங்க. அதையெல்லாம் கண்டிப்பாக நாங்க அறிக்கையாக மட்டுமல்ல, அதை பற்றிய அமைச்சர்களுக்கு தெரியும். இருந்தாலும் நம்ம போய் ஒரு வாட்டி சொன்னானா அவங்க அதை ஒரு காது கொடுத்து கேட்பாங்க. அதை நம்ம கண்டிப்பாக நாங்க எல்லாரும் அனைவரும் செய்வோம். நீங்க ஊரை தூய்மையா வச்சுக்கிற மாதிரி நம்ம வீட்டையும் தூய்மையா வச்சுக்கணும் அப்படின்றதுதான் ஒரு விஷயம். அதற்கான திட்டங்களை அப்ப என்னன்னா நம்ம பாக்குறீங்கன்னா, நீங்க எல்லாம் எனக்கு 3 பெண் குழந்தைங்க. உங்க எல்லாருக்கும் குழந்தைங்க இருக்கும்னு நினைக்கிறேன். பெண் குழந்தைகள் தான் நல்லா படிக்க வைக்கணும், வேலைக்கு போகணும், வேலை இருக்கணும், நல்லா கல்யாணம் பண்ணணும். அதான நம்ம ஆசை. வேற என்ன ஆசை? நல்ல பையனுக்கு பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும். பையன் நல்லா கிடைக்குதா? என்ன முதல்ல தேடும் பையன் கிட்ட? நல்ல ஒழுக்கமான பையன், ஒரு மாப்பிள்ளை கிடைக்கணும். அதான நம்ம வாழ்க்கை. ஒழுக்கமா, நல்ல கெட்ட பழக்கம் இல்லாம, வேலைக்கு ஏதோ ஒரு போடும், ஒரு மரியாதையான ஒரு கௌரவமான வேலை, கொஞ்சம் படிச்சிருக்கணும். நம்ம பொண்ணுங்களுக்கு காமிக்கும் போது நல்லா இருக்கணும்னு நினைக்குங்க. பார்க்கறதுக்கு நல்லா இருந்தா இது ஒரு இல்லைன்னா மிக முக்கியமான தகுதி ஒழுக்கமான ஒரு 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 ஆண்மகனை பார்த்துதான் கட்டி வைக்கணும். முன்னாடிலாம் அந்த காலத்துல எல்லாம் என்ன பண்ணுவாங்க, கல்யாணம் பண்ணா அவன் சரியாயிடுவான்.
நான் கூட கேட்பேன், 25 வருஷம் நீ உன் பிள்ளைய வளர்த்துட்ட, உன்னாலே திருத்த முடியல, பக்கத்து ஊர்ல மொத்தம் ஒன்றும் ஒரே நாள்ல எப்படி திருத்தம்? நீங்க எப்படி அதை நினைக்கிறீங்க? நான் என்ன எங்க பொண்ணை நம்ம அதுக்காக வளர்க்கணும்? நம்ம இவங்க பிள்ளைய திருத்தறதுக்காக நம்ம பொண்ணை வளர்த்தாங்க அனுப்புறோம். நம்ம பொண்ணு சந்தோஷமா இருக்கணும்னு அதுக்கு ஒரு 10 சவரன் நகை போட்டு கடை வாங்கி கல்யாணம் பண்ணி ஒரு வண்டி வாங்கி கொடுத்துட்டா அங்க அந்த பையனை திருத்துறதா நம்ம பொண்ணுக்கு வேலையா? இது என்னது கதையா இருக்கு? அதான் நான் சொல்லுவேன், நீங்க வீட்டுல அப்ப நம்ம பிள்ளைகளை நாம் வளர்க்கணும். அப்ப நமக்கு ஆம்பளை பசங்க இருக்கன்னு வச்சுங்க, நமக்கு ஒரு 10 வயசுலயோ 12 வயசுலயோ இல்ல 15 வயசுலயோ பள்ளிக்கூடம் போற பிள்ளைகள் இருப்பாங்க, கல்லூரி போற ஆண் மக்கள் இருப்பாங்கன்னா அவங்களுக்கு நம்ம நல்லா சொல்லித்தரோம். எப்படி பெண் பிள்ளைகளுக்கு நம்ம நிறைய விஷயங்களை கத்து கொடுக்குறோம், சீக்கிரம் வந்துடணும், ரொம்ப நேரம் வெளில இருக்கக்கூடாது, கெட்ட பழக்கங்களுக்கு அடிமையாக கூடாது, நிறைய விஷயம் சொல்லித்தர மாதிரி ஆண் பிள்ளைகளுக்கும் சொல்லணும். ஏன்னா அதுவும் ரொம்ப முக்கியம். அவங்க நல்லா இருந்தாதான் அடுத்ததா அங்க கல்யாணம் பண்ணி போற பொண்ணு நல்லா இருக்கும். அது நம்ம பெண்ணா கூட இருக்கலாம். அதனாலதான் ஆண் பிள்ளைகளுக்கும் பெண் பிள்ளைகளுக்கும் ஒரே மாதிரி ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும். தப்பு பண்ணக்கூடாது, வீட்டுக்கு ஒழுங்கா வந்துடணும், நல்லா படிக்கணும், ஒழுக்கமாக இருக்கணும். இந்த விஷயத்தெல்லாம் நீங்க மகளிராகிய நீங்கள் எடுத்து சொல்லுங்க. நீங்க கண்டிப்பா சொல்லுவீங்க தான். ஏன்னா நண்பர்கள் குழு இருக்குது பாருங்க, அது ரொம்ப இன்னைக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். நம்மளுக்கு வேலைக்கு போறோம், நம்ம பசங்க கிட்ட ரொம்ப பேச முடியாது, டைம் இல்லை. பேசும்பொழுது நம்ம சில விஷயங்கள்லாம் சொல்றோம்னா, ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருந்தோம்னு வச்சுங்களேன், அவங்க நம்ம கிட்ட பேசவே மாட்டாங்க. ரொம்ப ஜாலியா இருந்தோம்னு வச்சுங்க, நம்மள மதிக்கவே மாட்டாங்க. ரெண்டுமே நடக்குமா? ரொம்ப சாதாரணமா இருந்தானா அம்மாக்கு என்ன தெரியும், ஒண்ணுமே தெரியாது அப்படின்னு. ரொம்ப கடிபிடி பண்ணா ஐயோ இது நம்ம கிட்ட உண்மையை சொல்லக்கூடாது, ஏதாவது திட்டு ஊட்டிடலாம். அதுக்கேற்ற மாதிரி நீங்க நடந்துக்கணும். அப்படி இருந்தாதான் பெண் பிள்ளைகளையும் நம்மளால நல்லா வளர்க்க முடியும், ஆண் பிள்ளைகளையும் அதுக்கேற்ற மாதிரி வளர்க்க முடியும். ஒழுக்கம் என்பது இருவருக்கும் பொது என்றதை சொல்லி நீங்க சொல்லி கொடுங்க. அம்மாக்கள் சொல்லனா வெளியில யாரும் சொல்லி தரப்போறது இல்லை. யாரும் சொல்லி தரப்போறாங்களா? யாரும் சொல்லி தர மாதிரி டீச்சர் இருக்காங்க, அவங்களுக்கு பாடம் நடத்துறதுக்கே டைம் கிடையாது. பள்ளிக்கூட பாடம் நடத்துறதுக்கே வாத்தியாருக்கு நேரம் இல்லை, அவ்வளோ புக்கு. பாவம், அவங்களால வாத்தியாரர்களால அதுக்கு டைம் கிடையாது. அதனால ஒழுக்கத்தை சொல்லி கொடுக்க வேண்டியது நம்ம போன்ற மகளிர் தான். அப்பாங்களும் சொல்லி கொடுக்கலாம், அவங்க ஒழுங்கான நிலைமையில இருந்தா. அவங்களே சாயங்காலம் 6 மணிக்கு மேல தள்ளாடின்னு அவங்க சொல்லி தர முடியாது, யாரும் கேட்க மாட்டாங்க. அதனால மகளிர் சொல்லி கொடுக்க முடியும், நீங்க நல்லா சொல்லி கொடுங்க, அது ஒரு விஷயம். அதே போல பெண்களுக்கு தைரியத்தை ஊட்டி வளருங்க. நான் தருமபுரி மாவட்டத்தை பார்க்கும் போதெல்லாம் பெண் பிள்ளைகள் நல்ல தைரியமா இருக்காங்க, நல்லா படிக்கிறாங்க, நல்ல கண்டிப்பா பட்டதாரி ஆயிடுறாங்க. ஆனா வேலை கிடைக்கல, அது ஒரு பிரச்சனை இருக்கு. இந்த பகுதியில வேலை கிடைச்சா பெண் பிள்ளைகள் நல்லா வேலை செஞ்சு அவங்களுக்குன்னு ஒரு சுயமா அவங்க காலில் நிற்பாங்க. அதனால பெண் பிள்ளைகளுக்கும் நிறைய தைரியத்தை கொடுத்து தன்னம்பிக்கையை கொடுத்து அவங்களை நம்ம வளர்க்க வேண்டும். கூட படிக்கிற பசங்களால பிரச்சனை இருக்கலாம், இல்ல ஏதாவது வேற யாராவது அவங்க பெரியவங்க யாராவது பசங்களுக்கு பிரச்சனை கொடுக்கலாம். இந்த மாதிரி விஷயங்களை நீங்க அவங்க கிட்ட உட்கார்ந்து கேளுங்க. கேட்டு நீங்க கேக்குறீங்க, அவங்கள நீங்க நம்புறீங்கனாலே பசங்க தைரியமா நம்ம கிட்ட பேசுவாங்க. அதனால தாய்மார்கள் பிள்ளைகளுக்கு தைரியத்தை ஊட்டி வளர்க்க வேண்டும். அதே சமயம் எதுவா இருந்தாலும் அம்மா நான் உன்னோட இருக்கிறேன் அப்படின்றத அவங்களுக்கு நீங்க சொல்லுங்க. அவங்க ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனைனாலும் காது கொடுத்து கேளுங்க. அதே சமயம் ஒழுக்கம் என்றால் 2 பேருக்கும் பொது என்று சொல்லி வளருங்க. அதே சமயம் உங்களுடைய பணிகளை நீங்க எவ்வளவு சிறப்பா செய்றீங்களோ வீட்லயும் அதே போல நீங்க சிறப்பா தான் செய்வீங்க, எனக்கு நல்லா தெரியும். உங்களை பார்த்ததில் மிகுந்த மகிழ்ச்சி. உங்கள் கோரிக்கைகளை கண்டிப்பாக நாங்கள் எடுத்து செல்வோம் என்று கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். மேடையில் அமர்ந்திருக்கும் அத்தனை பெரியவங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். நன்றி, வணக்கம்.